ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு நான் என்ன செஞ்சு காட்ட போறேன்னா பன்னீர் கிரேவி. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 பட்டை 4 கிராம்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பாருங்க, பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அப்புறம் 2 தக்காளி நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பச்சை வாசல்லாம் போற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது 3ஐயும் நல்லா பவுடராக்கி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஜீரகம், குருமிளகு, சோம்பு 3ஐயும் அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். பன்னீர் போட்டதும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பன்னீர் எல்லாமே. இப்போ நம்ம மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.